நம்ம ஸ்பைன்ல இருக்கிற டிஸ்க், அதாவது ஜவ்வியே பலர் வெறும் குஷன் மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா உண்மையில் அது ஒரு உயிருள்ள டிஷ்யூ. அதுக்குள்ள செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸ் தான் டிஸ்கை மெயின்டைன் பண்ணுது. ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? டிஸ்க்கு நேரடி பிளட் சப்ளை கிடையாது. அப்படின்னா அது ஆக்சிஜன், குளுக்கோஸ், நியூட்ரியன்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல இருக்கிற போன் எண்ட் பிளேட் வழியாக டிஃப்யூஷன், அதாவது ஊடுருவல் மூலம் தான் வாங்கணும். கூடவே நாம நிற்பது, நடப்பது, வெயிட் தூக்குவது, தவறான பாஸ்டர்ல உட்காருவது, இதெல்லாம் டிஸ்க் மீது பிரஷர் அதிகப்படுத்தும். பல சயின்ஸ் ஆர்டிகல்ல டிஸ்க் பிரஷர் ஆனது ஸ்டாண்டிங், வாக்கிங், லிஃப்டிங் போன்ற ஆக்டிவிட்டீஸ்ல பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அதனால டிஸ்க் செல்ஸ் எப்போதும் ஒரு பேட் என்வாயரன்மெண்ட்ல தான் வேலை செய்கிறது. லோ ஆக்சிஜன், low glucose, high lactic acid, high pressure, poor nutrition. இதனால்தான் டிஸ்க் டிஹைட்ரேஷன், டிஸ்க் பல்ஜ், annular tear, பேக் பெயின், சியாட்டிகா போன்ற ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். சோ எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டில் டிஸ்க் டெசிகேஷன் அல்லது டிஸ்க் பல்ஜ் வந்ததும் பயப்பட வேண்டாம். அது உங்கள் டிஸ்கின் பயாலஜி, லோட், பாஸ்டர், ஜெனட்டிக்ஸ், இன்ஃப்ளமேஷன் இவையெல்லாம் சேர்ந்த ரிசல்ட் தான். ட்ரீட்மெண்ட் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை மட்டும் பார்த்து முடிவு செய்யக்கூடாது. உங்கள் பெயின் பேட்டர்ன், லெக் பெயின், நம்னஸ், வீக்னஸ், வாக்கிங் டிஸ்டன்ஸ் இதையெல்லாம் பார்த்துதான் சரியான ட்ரீட்மெண்ட் முடிவு செய்ய வேண்டும். உங்கள் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ல டிஸ்க் பல்ஜ், டெசிகேஷன், annular tear, நர்வ் காம்ப்ரெஷன் என்று வந்திருந்தால் இந்த தமிழ் எம்ஆர்ஐ ஸ்பைன் கிளினிக் சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க.